கர்நாடகாவில் நடைபெற்ற தமிழர்களுக்கு எதிரான வன்முறையை தொடர்ந்து அங்கிருந்து ஆயிரக்கணக்கானோர் தமிழகம் திரும்பி வருகின்றனர். அவர்களுக்காக மாநில எல்லையான ஜூஜுவாடியில் தற்காலிக பேருந்து நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழகம் திரும்புவோரின் பசியை போக்கும் வகையில் தன்னார்வலர்கள் சிலர் உணவு தயார் செய்து இலவசமாக வழங்கி வருகின்றனர். டெய்லி ஜனங்க இங்கே நடந்து போகிறது வர்றது, தண்ணி பாயிண்ட் இல்லாமல், ஒரு வாட்டர் கேன் இல்லாமல், கடைங்க க்ளோஸ் ஆகிட்டு அவங்க கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்து நாங்கள் டெய்லி வேதனைப்பட்டுருக்கோம். எல்லாமே ஷேர் செஞ்சு ஒரு 200 கிலோ அரிசி போட்டு 2000 பேருக்கு சாப்பாடு போடணும் எல்லாம் நாங்கள் முடிவு பண்ணோம். நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து செஞ்சுருக்கோம். நாங்கள் ஆனால் வர்ற போகிற ஜனங்கள்லாம் ஒரு ஜனம் கூட விடாமல் நாங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு கண்டினியூ போட்டிருக்கோம். ஒவ்வொருத்தரும் 4 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு தமிழ் மக்கள் ஏதோ அன்பு பண்ணி இன்னைக்கு கொஞ்சம் சாப்பாடாவது கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நடந்து வரதுக்குள்ள ஒரு தண்ணி பேக்கெட் கிடையாது, எதுவுமே இல்லாம நாங்க அவசர பண்ணிட்டு இருக்கோம் சார். பட் நீங்க தான் எங்களுக்கு ஏதோ ஆதரவு பண்ணி கொஞ்சம் நல்ல வழியா பாருங்க சார். பட் எங்களுக்கு முடியல, வேலை பண்ணாதான் எங்களுக்கு காசு, இல்லாட்டி இல்ல சார் எங்களுக்கு. பட் அங்க போய் தான் வேலை பண்ணணும், இங்கதான் இருக்கணும்ன்றது இல்ல சார். நாங்க கர்நாடகா போய் தான் வேலை பண்ணணும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப தொந்தரவு இருக்கு சார்.